ஜபத்தை குறிச்சு நம்ம தொடர்ச்சியா பார்த்துக்கிட்டு வருகிறோம். ஜபம் அப்படிங்கிறது கடவுள் கொடுத்த கிருபையின் சாதனங்கள்ல ஒரு முக்கியமான சாதனமாக இது இருக்கிறது என்று சொல்லி பார்க்கணும். இது ஒரு அற்புதமான சாதனமாக இருக்கிறது. கடவுள் நமக்கு கொடுத்த சாதனங்கள் எல்லாமே அற்புதமானது. அப்படி நாம பார்க்கிற பொழுது இது ரொம்ப அற்புதமான ஒரு காரியம். ஏன்னு சொன்னா, நாம கடவுளோடு கூட தொடர்பு கொள்ளும்படியாக இந்த சாதனத்தை கடவுள் ஏற்படுத்தி இருக்கிறார். நம்முடைய காரியங்களை இறுதி சுத்தத்தோடு கூட அவருக்கு முன்பதாக நாம் வைக்கும்படியாக இந்த காரியத்தை கடவுள் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். உண்மையான ஜபத்துக்கு தான் பதில் தருவதாகவும் ஆண்டவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். சரிங்களா? இப்ப இந்த ஜபம் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான காரியமாக இருக்கிறது. அந்த ஜபத்தை பத்தி தான் நம்ம தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த ஜபம் எந்த விதத்துல இருக்க வேண்டும், என்ன விதத்துல நாம் ஜெபிக்கும்படி கடவுள் நமக்கு சொல்லி இருக்கிறார் அப்படிங்கிறதையெல்லாம் நம்ம தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டே வருகிறோம். அந்த விதத்துல நம்ம அநேக காரியங்களை ஒரு 4-5 வாரங்களாக பார்த்திருக்கிறோம். இன்னைக்கு அதை தொடர்ந்து ஜபத்தை குறிச்சு நம்ம தொடர்ச்சியா பார்க்க போறோம். இந்த செய்தி ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி, ரொம்ப கவனமா கேட்க வேண்டிய ஒரு செய்தி. எல்லா செய்தியும் கவனமா கேட்கணும். இந்த செய்தி இன்னும் கவனமா கேட்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய வாழ்க்கை எந்தவித மாற்றமும் அடையாத இருப்பதற்கு காரணம் என்ன தெரியுங்களா? ஜப வாழ்க்கை சரியில்லாத பொழுது அப்படிப்பட்ட காரியம்தான் இருக்கு. ஒருபுறம் வேதம் இருக்கிறது, வேதம் கடவுள் நம்மோடு கூட பேசுகிறது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இன்னொரு புறத்துல ஜெபம்ன்றது நம்ம கடவுளோடு கூட பேசுகிறதுன்னு சொல்லி பார்க்கிறோம். வேதத்தின் மூலமாக கடவுள் நம்மோடு பேசுகிற போது அந்த வேதத்தின் சத்தியங்களை நாம் உள்வாங்கி நம்மை சீர்தூக்கி பார்த்து அதன் அடிப்படையில நாம் கடவுளிடத்துல ஜெபிக்க வேண்டிய ஒரு காரியமாக இந்த ஜெபம் இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கணும். ஆனா இதுல என்ன தவறு நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சாரார் வேதத்துல நாட்டம் காட்டி அதை வாசிக்கிறதுலயும் அதை அறிஞ்சுக்கிறதுலயும் ரொம்ப துரிதமா இருக்கிறத பார்க்க முடியும். வாழ்க்கையில ஜபம் சில நேரம் இல்லாமல் இருக்கும். வேதம் மட்டும் வாசிப்பாங்க, ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. ஆனா ஜப வாழ்க்கையை பொறுத்த அளவுக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அந்த ஜப வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு உயிர் இல்லாதது போன்றதுதான் இருக்கும். இன்னொரு சாரார் பார்த்தா வேதத்துக்கு செவி சாய்க்காம அதிக நேரம் தங்களுடைய ஜபம் கேட்கப்படும் என்கிற விதத்துல அநேக காரியத்தை வேதத்துக்கு புறம்பான விதத்துல சொல்லி கொண்டிருக்கிறதையும் நம்ம பார்க்க முடியும். ஜபம்ங்கிற பேர் இது ரெண்டும் எந்த அளவுக்கு தவறா இருக்குதுங்கிறத நம்ம உணர்ந்துக்கணும். ஜபம் அப்படிங்கிறது கடவுள் தம்முடைய சத்திய வேதத்தின் மூலமாக பேசின அதிலிருந்து வெளிப்படுகிறதாக இருக்க வேண்டும். அப்படி இல்லாதது ஒரு சரியான ஜபமாக இருக்காது. இன்னைக்கு அநேக ஒரு பயனில்லாத ஜபத்தை தான் கடவுளுக்கு முன்பாக செய்து கொண்டிருக்கிறாங்க. உங்கள கூட நீங்க அப்படி செய்திட முடியும். ஒரு பயனற்ற ஜபம். நம்ம அதிகமா பார்க்கிற மனிதர்கள் கிறிஸ்து உலகத்துல ஜபம் அப்படிங்கிறது அநேகருக்கு தெரியாததுனால, அதனுடைய முக்கியத்துவம் தெரியாததுனால ஜபம் என்பது ஏதோ வளருவது என்று சொல்லி நினைத்துக் கொள்றாங்க இல்லைங்களா? சிலர் பொறாமையினால தூண்டப்பட்டு ஒரு பயனற்ற ஜபத்தை செய்து கொண்டு இருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்க. அவர் ஆசீர்வதிச்சிருக்கிறீங்க, அதே மாதிரி என்னையும் ஆசீர்வதிங்க, இப்படி ஒரு ஜபம் இல்லைங்களா? பொறாமையினால் தூண்டப்பட்ட ஒரு ஜெபம். இப்படி அநேக விதங்கள்ல ஜெபித்து கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கணும். இப்படி அவங்க ஜெபித்திருந்த போதிலும் ஜெபத்தினுடைய உண்மையான வல்லமையை அவங்களால அறிந்து கொள்ள முடியவில்லை என்று சொல்லி பார்க்க. அந்த ஜெபம் எதுக்காக கொடுக்கப்பட்டது
அதனுடைய வல்லமை என்ன, அதையெல்லாம் அந்த உண்மையான வல்லமையை அவர்களால அறிஞ்சுக்க முடியல. சரிங்களா? அப்படிதான் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட மனுஷனுக்கு, இந்த மனிதர்களுக்கு ஆவியினால மறுபடியும் பிறக்கிறதுனா என்னன்னு தெரியல. இல்லைங்களா? ஆண்டவர் மரித்து போயிருந்த மனிதனுடைய வாழ்க்கையில புதிய ஜீவனை கொடுக்கிறார் இல்லையா? ஆவியானவர் செய்கிற அந்த மறுபிறப்பை குறித்து சரியான ஒரு அறிவில்லை. கிறிஸ்துவின் மூலமாக நாம் கடவுளோடு தொடர்பு கொள்ளுகிறோம் அப்படிங்கிறதை குறித்ததான புரிதல் இல்லை. கிருபையின் வல்லமையினாலதான் நம்முடைய பாவம் கழுவப்படுகிறது அப்படிங்கிற அந்த காரியம் இதெல்லாம் உணர முடியாமல் இருக்கிறார். ஆகவேதான் அந்த மனிதன் போய் கடவுளிடத்துல ஜெபிக்கிற பொழுது 4 வார்த்தைகளை சொல்லுகிறவனாக அல்லது பொறாமையினால் உந்தப்பட்டு ஜெபிக்கிறவனாக, இல்லைங்களா, ஒரு புலம்பலை செய்கிறவனாக, சம்பந்தமில்லாத விளங்காத ஒரு காரியங்களை சொல்லுகிறவனாக அவன் இருக்கிறான். இல்லைங்களா? இப்போ ஆவியினுடைய மறுபுறம் மரித்து போயிருந்த மனிதனுடைய வாழ்க்கையில அவர் செய்யாதிருந்தா நாம ஒண்ணும் இல்லை அப்படிங்கிற உணர்வோ அல்லது குமாரன் மூலமாகத்தான் நாம் கடவுளோடு தொடர்பு கொள்ள முடியும் அப்படிங்கிற குறித்த அறிவோ, கிருபையின் வல்லமையினாலதான் நம்முடைய பாவம் கழுவப்பட்டு இருக்கிறது அப்படிங்கிற புரிதலோ இருந்தா அவருடைய ஜெபம் வித்தியாசமானதாக இருக்கும். அந்த ஜெபம் போய் ஜெபத்துக்கு நிக்கிற பொழுது அவனுடைய நிலை என்னவா இருக்கும், அவனுடைய சிந்தனை என்னவா இருக்கும் அப்படிங்கிறதையெல்லாம் நம்ம பார்க்க முடியும். அதை உணராத பொழுது போய் நிக்கிற பொழுது அது வெறும் மந்திர வார்த்தை மாதிரி, சில ஸ்லோகம் சொல்ற மாதிரி அப்படி இருந்துரும். அவருடைய வாழ்க்கையில, நேயருடைய வாழ்க்கையில அப்படி இருந்துடக்கூடும். இல்லைங்களா? எவ்வளவோ சத்தியங்களை நம்ம கேட்கலாம். ஆனா நம்ம வாழ்க்கையில ஜெபம் எந்த லெவல்ல இருக்குது, அது என்ன மாதிரி இருக்கு, கடவுளோடு கூட நான் பேசுகிற வார்த்தை எப்படிப்பட்டதா இருக்கு, அதுல என்னுடைய வாஞ்சை எப்படிப்பட்டதா இருக்கு அப்படிங்கிற கேள்வியில நம்ம கேட்போம். நம்ம பொதுவா பாக்குறோம் இல்லைங்களா? ஒரு மோசமான நிலையில ஜெபம் செய்கிறவருடைய வாழ்க்கையில அந்த ஜெபத்தை குறித்ததான தெளிவான புரிதல் இல்லாமல் அல்லது வெறுமனே அறிவுல மட்டும் ஒன்னு அறிஞ்சு வச்சு அதை குறித்த உணர்வு இல்லாமல் இருக்கிறவருடைய ஜெபம் அப்படிங்கிறது, அவன் எவ்வளவு அந்த மனிதன் ஜெபம் பண்ணினாலும் இந்த மனிதனுடைய பாவமான கேடான வாழ்க்கையிலிருந்து அவனால் விடுதலை அடைய முடியாமல் திணறி போய் நிற்பான் என்று சொல்லி பார்க்கலாம். இல்லைங்களா? ஏன் அப்படின்னா அந்த ஜெபம் சரியானது இல்லை. இந்த ஜெபம் இறுதி பூர்வமாய் கடவுளுடைய வார்த்தையின் அடிப்படையில தன்னுடைய காரியங்களை ஆராய்ந்து பார்த்து வந்ததல்ல. இல்லைங்களா? அப்போ ஒரு மோசமான ஒரு காரியத்தை தான் அந்த மனுஷன் செஞ்சிட்டு இருக்க. அதோடு கூட இப்படிப்பட்ட மனிதர்கள் உண்மையான விசுவாசிகளை கூட தன்னுடைய பொறாமையினாலும் கெட்ட குணத்தினாலும் துன்புறுத்துறதற்கு ஆரம்பிப்பாங்க. இல்லைங்களா? அவங்களை கெடுக்கிற வேலைகள்ல இறங்கிடுவாங்க. ஒரு மோசமான முன்மாதிரிகளை காட்டி விடுவார். ஒரு ஜெபிக்கிற மனிதனுடைய வாழ்க்கையில அநேக தேவனுடைய கிருபைகள் அவன் மேல் இருக்கிறத ஜனங்கள் காண்பாங்க. நல்ல விதத்துல ஜெபிக்கிற மனிதனுடைய வாழ்க்கை. அப்படி இல்லாத மனிதனுடைய வாழ்க்கை பொறாமை, கெட்ட குணம் இதெல்லாம் நிறைந்து போய் இருக்கிறதா இருக்கும். ஆனா ஜெபத்தின் மூலமாக தன்னுடைய வாழ்க்கையை கடவுளுக்கு முன்னாடி அவன் காட்டாதவனாக இருந்திருக்கான். இப்ப பாருங்க, இந்த மாதிரி மனிதனுடைய வாழ்க்கை அது எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த மாதிரி மனிதர்கள் ரசிக்கப்படாத ஒருவேளை அவன் கிறிஸ்துவனா இருந்து வாழ்ந்துகிட்டு இருப்பான், கிறிஸ்துவன் என்கிற பெயர்ல வாழ்ந்துகிட்டு இருப்பான்னு சொன்னா இந்த மனிதன் மேல் எவ்வளவு பெரிய நியாய தீர்ப்பு வருகிறது அப்படிங்கிறத பார்க்க வந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறத பார்க்க. அப்படிப்பட்ட அந்த ஆக்கினையிலிருந்து அந்த மனுஷனுடைய ஜெபமோ மாய்மாலமான எண்ணமோ திட்டமோ விடுவிக்க மாட்டாது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அது விடுவிக்காது. இல்லைங்களா? அந்த நிலையில கடவுளுடைய நியாய தீர்ப்பு வருகிற பொழுது இந்த ஆக்கினியிலிருந்து அந்த மனுஷனுடைய ஜெபமோ மாய்மாலமான எண்ணமோ திட்டமோ அதெல்லாம் அவனை விடுவிக்காது அப்படின்னு சொல்லிப்பாங்க. நம்ம ஜெப காரியத்தை சிந்திச்சுக்கிட்டு வருகிற பொழுது நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். நம்ம ஜெபம் அப்படின்னா அது எப்படி அமைந்திருக்க வேண்டும் என்று சொல்லி பார்த்துக்கிட்டே வருகிறோம்.
நம்ம பார்த்துக்கிட்டே வரலாம். அதை வெறுமனே ஒரு செய்தியாக கேட்டும் கடந்து போயிடலாம் இல்லைங்களா? ஒரு விஷயத்தையும் நாம் வாழ்க்கையில கேட்கிறோம் செய்திகளாக. அந்த அந்த அடிப்படையில நான் ஜெபத்தை பற்றியும் கேட்கிறோம் இல்லைங்களா? அது என்னுடைய வாழ்க்கையில என்ன விதமான செயலை உருவாக்கி இருக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறோம் இல்லைங்களா? சரி, அப்ப ஜெபம் அப்படின்னா எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். ஜெபம் அப்படிங்கிறது அது உண்மையோட செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா? அதோடு கூட ஜெபம் அப்படிங்கிறது அறிவோடு செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். அதோடு ஜெபம் என்பது வாஞ்சையோடு அன்போடு செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா? இதெல்லாம் நம்ம இது வரைக்கும் பார்த்திருக்கோம் இல்லைங்களா? கடைசியா நம்ம பார்க்கிற பொழுது நம்ம பார்த்தோம், அன்பான கடவுளிடத்துல வாஞ்சையோடும் அன்போடும் கிறிஸ்துவின் மூலமாக நம்முடைய ஆத்மாவை ஊற்றி விடுவதுதான் ஜெபம் என்று சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா? அன்பான கடவுளிடத்துல வாஞ்சியோடு அன்போடு கிறிஸ்துவின் மூலமாக நம்முடைய ஆத்மாவை ஊற்றி விடுதல் என்று சொல்லி பார்த்தோம். கடைசியா நம்ம பார்க்கிற பொழுது வாஞ்சையோடும் அன்போடும் ஜெபம் செய்யப்பட வேண்டும் சொல்லி பார்த்தோம். இன்னைக்கு அதை தொடர்ந்து அதுலயே நம்ம ஒரு காரியத்தை பார்க்க போறோம். என்னன்னா, ஜெபம் அப்படிங்கிறது இருதயத்தை ஊற்றுதல் என்று சொல்லி ஜெபம் அப்படிங்கிறது இருதயத்தை ஊற்றுதல். அதாவது ஒரு மனுஷன் ஒரு மனிதன் உண்மையான ஜெபம் அவன் செய்கிறது அப்படின்னா அது என்ன அப்படின்னா, தன்னுடைய இருதயத்தை முழுவதுமாக தேவனிடத்துல திறந்து காட்டுதல் என்று சொல்லி பார்க்கலாம். ஒரு மனிதனுடைய உண்மையான ஜெபமானது தன்னுடைய இருதயத்தை முழுமையாக தேவனிடத்தில் திறந்து காட்டுதல் என்று சொல்லி பார்க்கலாம். வெளிப்படையாக கடவுளிடத்துல திறந்து காட்டுகிறது. அதுதான் தன்னுடைய இருதயத்தை தேவனிடத்துல ஊற்றுதல் என்று சொல்லி பார்க்கணும். ஜெபத்துல ஒரு மனிதன் அவனுடைய சுயமில்லாத இருதயம் கடவுளுக்கு திறக்கப்படுகிறது என்று சொல்லி பார்க்கணும். ஜெபத்துல என்ன செய்யப்படுகிறது? ஒரு உண்மையான ஜெபத்துல என்ன செய்யப்படுகிறது என்று சொன்னா, நம்முடைய சுயமில்லாத ஒரு இருதயம் கடவுளுக்கு திறக்கப்படுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். எதுல? உண்மையான ஜெபத்துல. உண்மை இல்லாத ஜெபத்துல சுயம் மேலோங்கி இருக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். இருதயத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது போது அது திருக்குள்ளது, மகா கேடு நிறைந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படிப்பட்ட அந்த இருதயம் சரியா இல்லாம கடவுளுடைய காரியத்துல இருந்து வராம இருந்தா அது சுயத்தை தான் வெளிப்படுத்தி கொண்டிருக்கும், மாய்மாலத்தை வெளிப்படுத்தும், திருட்டுத்தனங்களை பண்ணும். அதை எங்க வந்து பண்ணோம்னா ஜெபத்திலையும் பண்ணும் இல்லைங்களா? அது உண்மையான விதத்துல கடவுளுக்கு தன்னை காட்டாது. கடவுளுக்கு எல்லாமே தெரியும் இல்லைங்களா? கடவுளுக்கு மனிதனுடைய இறுதியும் தெரியும். ஆனா மனிதன் தன்னை ஆண்டவருக்கு முன்பாக தாழ்த்த வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரே, அந்த காரியத்தை திருக்குள்ள இருதயம் செய்யாது. அந்த திருக்குள்ள இருதயம் நடிக்கிறதான் செய்யும். மனிதர்கிட்ட செஞ்சு அதை கடவுள்கிட்டயே செய்யும். கடவுளுக்கு எல்லாம் தெரியுங்கிறதும் அவருக்கு தெரிஞ்சும் அதை செய்யும் இல்லைங்களா? அது மகா கேடு உள்ளது இல்லைங்களா? உங்களுக்கு தெரியுது இல்லைங்களா? வேதம் எவ்வளோ சத்தியங்களை கேட்கிறோம் இல்லைங்களா? ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம கேட்கிறோம். கேட்டும் அதை நான் செய்யறதுக்கு முற்படுகிறேன்னா அது எவ்வளவு பெரிய மோசமான நிலை, அவனுடைய இருதயம் எப்படிப்பட்டதுங்கிறத அதுல இருந்து நமக்கு. ஒரு உண்மையான ஜெபத்துல ஒரு மனிதனின் சுயமில்லாத இருதயம் கடவுளுக்கு முன்பாக திறக்கப்படுகிறது என்று சொல்லி அவர் வெட்ட வெளியாக அது ஆக்கப்படுகிறது என்று சொல்லி பார்க்க. அது சும்மா பொதுவா எதையா ஒன்ன சொல்லிக்கிட்டு போகாது. அது ரொம்ப கவனமா அமர்ந்திருந்து ஒரு காரியத்தையும் ஆழமாய் சிந்தித்து பார்த்து அந்த சிந்தனையின் அடிப்படையில அது கோரிக்கையாக ஆண்டவருக்கு முன்பாக வேண்டுகோளாக சொல்லப்படுகிறத நம்ம பார்க்க முடியும். அந்த ஜெபத்துல ஒரு பெருமூச்சு இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அந்த ஜெபத்துல ஒரு முனகல் இருக்கிறத பார்க்க, வேதனையின் குரல் அது இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அதோடுதான் அந்த ஆத்மா அங்க வாஞ்சியோடு அங்க ஊற்றப்படுகிறது என்று சொல்லி பார்க்கணும். இப்படி அமைந்ததுதான் உண்மையான ஜெபம் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப ஜெபம் என்பது இருதயத்தை ஊற்றுதல் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம்
பாருங்க, சங்கீதம் 38:9 சொல்லி பாருங்க. ஆண்டவரே, என் ஏக்கங்கள் எல்லாம் உமக்கு முன்பாக இருக்கிறது, என் தவிப்பு உமக்கு மறைவாய் இருக்கவில்லை என்று சொல்லி சொல்றத பார்க்க. ஆண்டவரே, என் ஏக்கங்கள் எல்லாம் உமக்கு முன்பாக இருக்கிறது, என் தவிப்பு உமக்கு மறைவாய் இருக்கவில்லை என்று சொல்லி சொல்றத பார்க்க. என் ஏக்கங்கள், அதாவது என்னுடைய வாஞ்சையெல்லாம் உமக்கு முன்பாக இருக்கிறது பாருங்க, என் பெருமூச்சு உமக்கு மறைவா இல்லைன்னு சொல்றார். என் தவிப்பு அப்படின்றது தவிப்பு, பெருமூச்சு, சரிங்களா, அது உமக்கு மறைவா இல்லை என்று சொல்லி தாவீது இங்க சொல்றத நம்ம பார்க்கணும். இப்போ ஜபம் அப்படிங்கிறது, ஒரு உண்மையான ஜபங்கிறது சுயமில்லாத ஒரு இருதயம் கடவுளுக்கு முன்பாக திறக்கப்படுகிறது என்று சொல்லி அர்த்தம். சரிங்களா, அதனாலதான் இங்க தாவீது சொல்றார், ஆண்டவரே, என் ஏக்கங்கள் எல்லாம் உமக்கு முன்பாக இருக்கிறது, என் தவிப்பு உமக்கு மறைவா இருக்கவில்லை அப்படின்னு. அது வெட்ட வெளியாக்கப்பட்டு இருக்கிறது கடவுளுக்கு முன்பதாக, அது ஊற்றப்பட்டு இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அதோடு சங்கீதம் 42 தாவீது சொல்ற வார்த்தைகள் பாருங்க. சங்கீதம் 42 2ஆம் வசனத்தையும் 4ஆம் வசனத்தையும் வாசிக்கிறேன். என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாய் இருக்கிறது, நான் எப்பொழுது தேவனுடைய சன்னதியில் வந்து நிற்பேன். 4ஆம் வசனம். முன்னே நான் பண்டிகையை ஆசரிக்கிற ஜனங்களோடு கூட நடந்து கூட்டத்தின் களிப்பும் துதியுமான சத்தத்தோடு தேவாலயத்திற்கு போய் வருவேனே, இவைகளை நான் நினைக்கும் போது என் உள்ளம் எனக்குள்ளே உருகுகிறது என்று சொல்லி சொல்றத தாவீதுனுடைய வார்த்தை பாருங்க. என் ஆத்துமா தேவன் மேல, ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகம் கொள்ளுகிறதுன்னு சொல்றார். தாகமா இருக்கிறதுன்னு தாகம் கொள்ளுகிறது. அதோட 4ஆம் வசனத்துல பார்க்கும்போது பின்பகுதியில சொல்றதா பாருங்க, இவைகளை நான் நினைக்கும் போது என் உள்ளம் எனக்குள்ளே உருகுகிறது என்று சொல்லி சொல்றேன். பாருங்க, அங்க ஜெபத்துல இருதயம் ஊற்றப்படுகிறதை நாம் பார்க்கணும். தாவீது தன் இருதயத்தை கடவுளிடத்துல ஊற்றி விடுகிறதான் நாம் இந்த பகுதியில பார்க்கணும். சுயமில்லாத இருதயம் கடவுளுக்கு முன்பாக திறக்கப்படுகிறதை பார்க்கணும். ஜபத்துல ஜீவனும் முழு பலனும் கடவுளிடத்துல போகிறத நம்ம பார்க்கணும். அதாவது ஜபம் அப்படிங்கிறது நம்முடைய முழு பலத்தோடு ஜீவனோடு செய்யப்படுகிறதுங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. இந்த ஜபத்துல உயிர் இருக்க வேண்டும். சரிங்களா, ஜபம் என்பது அது உயிருடையதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். மரித்து போன சடலத்தை போல அது இருக்கக்கூடாது. சரிங்களா, விக்கிரகங்களுக்கு முன்பதாக செய்கிறதை போன்ற ஒரு பாசாங்க அல்ல. ஏன்னா நாம் போய் நிற்கிற அந்த தேவன் மகா பரிசுத்தமானவர், மகிமை நிறைந்தவர், சர்வ ஏகாதிபத்தியமுடைய தெய்வம் என்று சொல்லி பார்க்க. அவர் ஜீவன் உள்ளவர். சரிங்களா, அவர் உயிரற்ற ஒரு காரியம் அல்ல. ஜீவனுள்ள தேவனுக்கு முன்பாக நிற்கிற, எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவனுக்கு முன்பாக நிற்கிற, இருதயங்களை ஆராய்ந்து அறிகிற தேவனுக்கு முன்பாக நிற்கிற நாம நம்முடைய இருதயத்தை எப்படியாக கடவுளுக்கு முன்பதாக வெளிப்படுத்தி இருக்கிறோம், நம்முடைய ஜபங்கள் அந்த விதத்துல அமைந்திருக்கிறதா அப்படின்னு நம்ம கேட்டுக்கோங்களா. அப்படி கேட்டு பார்க்கணும். நம்ம அப்படி கேட்டு பார்க்கிற பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில அநேக விஷயத்துல நம்ம முன்னேறும். இல்லை அப்படின்னு சொன்னா நாம் முன்னேற மாட்டோம் என்று சொல்லி பார்க்கணும். ஜபம் சரியா இருந்தது அப்படின்னு சொன்னா என்னுடைய வாழ்க்கை சரியா இருக்கும். தனிப்பட்ட வாழ்க்கை ஒரு கேள்வி கேட்டு பார்க்கணும். நான் உண்மையாகவே கடவுளுக்கு முன்பாக என் இருதயத்தை நான் ஊற்றி இருக்கிறேனா, அல்லது நான் ஒரு கல்லனை போல அப்படியான பாசாங்கத்தனங்களை நான் செய்து கொண்டிருக்கிறேன்? என்னுடைய வாழ்க்கையில நான் உண்மையாக ஆண்டவரிடத்துல என் ஒரு இருதயத்தை ஊற்றி இருப்பேனானா, அதற்கான அடையாளத்தை என் தனிப்பட்ட வாழ்க்கையில நான் கண்டிருக்கிறேனா? என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி இருக்குது? என்னோடு நான் பாவத்தோடு போராடுகிற காரியத்துல என்னுடைய முன்னேற்றம் எப்படி இருக்கிறது? முதலில் நான் போராடிக்கிட்டு இருக்கிறேன்னா அந்த அடையாளம் தென்படுகிறதா?
கடவுளுக்கு முன்னாடி என்னுடைய வேத வாசிப்பு, ஜெபம், என்னுடைய இருதயம் கடவுளுக்கு முன்னாடி எப்படி இருக்கிறது? உண்மையாக ஆண்டவருக்கு முன்பாக என் இருதயத்தை ஊற்றி இருப்பேனானா அதற்கான அடையாளம் எங்க? என் வாழ்க்கையில எங்க போச்சு? என் தனிப்பட்ட வாழ்க்கையில யாரும் காணாது இருக்கிற நேரத்துல என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, என்னுடைய சிந்தை, அதுல எந்த அடையாளத்தையாவது நான் காண்கிறேனா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுப்பாங்க. கேள்வி கேட்டுப்பாங்க. நான் உண்மையாக கடவுளுக்கு முன்பதாக என்னுடைய இருதயத்தை ஊற்றி இருப்பேன்னு சொன்னா என் குடும்பத்துல அதை நான் காண்கிறேனா? அதனுடைய அடையாளம் எனக்கு தென்படுகிறதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு பார்க்க. என்னுடைய குடும்பத்துல, என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அங்கையெல்லாம் தென்படுகிறதா? ஏதேனும் தென்பட்டு கொண்டு இருக்கிறதா? நான் கடவுளுக்கு முன்பாக ஊற்றி இருந்தேன்னு சொன்னா ஆண்டவர் என்னை அப்படி நடத்துவாரே, அந்த அடையாளம் வாழ்க்கையில தென்படுகிறதா அப்படின்னு கேட்டு, நான் ஆண்டவருக்கு முன்னாடி என் இருதயத்தை ஊற்றி இருப்பேன். ஆனால் உண்மையான விதத்துல சபை வாழ்க்கையில நான் எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன், அதுல ஏதாவது அங்க தென்படுகிறதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு. இப்ப இதெல்லாம் தென்படல அப்படின்னு சொன்னா அப்ப நாம உட்கார்ந்துருக்கலாமா? அப்படி அமைதியாக நாம உட்கார்ந்துருக்கலாமா? அதை அடைய வரைக்கும் நம்ம கண்ணீரோடு கூட கடவுளுடைய சமூகத்துல இருக்க வேண்டாமா? இந்த கேள்வி எல்லாம் கேட்டு பார்க்கிற பொழுது நம்முடைய இருதயம் படபடக்க வேண்டியது அவசியம். பெருமூச்சு தானா வரும் இல்லைங்களா? வேதனை தானா வரும் இல்லைங்களா? ஐயோ அப்படிங்கிற ஒரு அலறல் குரல் கேட்கப்படும். நம்மளையே அறியாம அங்கிருந்து புறப்பட்டு தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி இருக்குது? ஆண்டவர் வந்தா என்னுடைய காரியம் எப்படி இருக்குது? ஆண்டவருக்கு முன்னாடி நான் எப்படி இருக்கிறேன், வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன்? என் குடும்பம் அது எப்படி இருக்குது? ஆண்டவர் கொடுத்திருக்கிற அருமையான சாதனத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறாரே, என் கூட பேசுன்னு சொன்னாரே, ஜெபத்தின் மூலமாக நான் எவ்வளவு நேரம் ஆண்டவரிடத்துல நான் என் விஷயத்த சொன்னேன், அன்போடு ஆண்டவரிடத்துல நெருங்கினேன். இத்தனை அற்புதமான காரியத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்திருந்தோம், அதை உதாசீனம் தள்ளிவிட்டு நான் ஆண்டவருக்கு முன்னாடி நிற்பேன் அப்படின்னு சொன்னா அது என்ன விதமான காரியத்தை உண்டு பண்ணும்? ஒவ்வொரு முறையும் கடவுள் திருப்ப திருப்ப என்னோடு கூட பேசியும் மோசமான விதத்துல நான் அதை அல்லல் தட்டி கொண்டு போய்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா என்னுடைய நிலை எவ்வளவு பரிதாபத்துக்குரியதாக இருக்கும் அப்படிங்கிறதையெல்லாம் நம்ம சிந்திச்சு பார்க்கணும் இல்லைங்களா? என்னுடைய வாழ்க்கையில சிந்திச்சு பார்க்கணும். அது அடையாளம் எங்கேயா? என் வாழ்க்கையில ஒண்ணுமே தென்படலையே. ஒருவேளை அடையாளம் ஏதேனும் தென்பட்டா அதற்காக நன்றி சொல்லி இன்னும் அவருடைய பாதத்தை இறுக பிடித்துக் கொள்ள வேண்டாமா? அதை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேனா அப்படின்னு கேள்விப்பா. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய காரியத்துல அவன் பின்னாடி போறது எப்ப நடக்கும் தெரியுங்களா? எப்ப நடக்கும் தெரியும்? அவன் ஜெப வாழ்க்கை இல்லாத போது நடக்கும். அதுலயே தெரிஞ்சுக்கலாம். அவன் ஜெபம் பண்ண மாட்டான், பணம் மாதிரி அவனுடைய வாழ்க்கை மாறிவிடும். அவனுடைய ஜெப வாழ்க்கை பாதிக்கப்படும், அதை தொடர்ந்து வேத வாசிப்பு பாதிக்கப்படும், அதுக்கப்புறம் சோம்பலாக்கப்படுவான் இல்லைங்களா? ஒரு காரியத்தையும் ஏதேனும் செய்யணுமே அப்படிங்கிறதுக்காகத்தான் செய்வானே தவிர அந்த மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு உயிர் இருக்காது, ஒரு ஜீவன் இருக்காது. அதை நம்ம பார்க்க முடியும். ஜபம் என்றைக்கு குறைகிறதோ அன்றைக்கு தெரிந்து கொள்ளலாம் நம்முடைய நிலை என்ன அப்படின்னு சொல்லி. இல்லைங்களா? அப்ப நம்ம பாக்குறோம் ஜபம் அப்படிங்கிறது கடவுளிடத்துல நம்முடைய இருதயத்தை ஊற்றுதல் அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு வந்திருக்கிறோம் சரிங்களா? இன்றைக்கும் கடவுளுடைய வார்த்தை கேட்கிறோம். நம்ம இப்படியே இருந்துட்டு கடந்து போயிடலாம், இதே மாதிரி மறுபடியும் கூட வரலாம், சத்தியம் கேட்கலாம் சரிங்களா? ஆனா திருப்ப திருப்ப ஆண்டவர் நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு, அவர் ஒரு நாள் வருகிற பொழுது என்னவா இருக்கும் இல்லைங்களா? நினைச்சு பார்க்கணும் இல்லைங்களா? நம்ம கேள்வி கேட்டு பாக்குற ஒவ்வொரு விஷயமும் நம்மை கடவுளுக்கு நேரா திருப்புகிறதா இருக்கு. நம்ம இன்னைக்கு பாக்குறோம், ஒரு சுருக்கமா அந்த காரியத்தை நம்ம பார்த்திருக்கிறோம். நம்முடைய இருதயத்தை கடவுளுக்கு முன்னாடி திறப்பது.
சுயமில்லாதபடிக்கு திறப்பது. சரிங்களா? சுயமில்லாம திறக்கிறது தான் அந்த ஊற்றுகிறது என்று சொல்லிப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா அது சரியில்லாது. இப்ப நம்ம இன்னைக்கு இதை பார்த்திருக்கிறோம். நம்ம அந்த புரிதலோடு கூட ரொம்ப கவனத்தோடு கூட ஒருவேளை அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையில இல்லை அப்படின்னு சொன்னா அதையும் கடவுளிடத்துல வெளிப்படையா சொல்லி ஆண்டவருடைய உதவி நாடி தொடர்ந்து ஜெப வாழ்க்கையில வளர வேண்டியது அவசியம். எப்போ நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அதனுடைய அடையாளத்தை காண வரையும் இல்ல நம்முடைய குடும்ப வாழ்க்கையில சப வாழ்க்கையில காணும் வரையிலும் நாம் அயர்ந்திடாம தொடர்ந்து உழைக்க வேண்டியது அவசியம். கண்டதற்கு பின்பதாக இன்னும் அதிகமாக உழைக்க வேண்டியது அவசியம். அதை நம்ம நினைச்சு பார்ப்போம். கர்த்தர் நம்மை நடத்துவார்.